அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லக்கி லாட்டரி. அதாவது பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு கொடுக்கக்கூடிய கேரளா லாட்டரிக்கான ரிசல்ட். அந்த ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸிங், 3 டிஜிட் கெஸிங், ஆல் போர்டு கெஸிங் நாம் 3 ரிசல்ட் தந்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கும் அதே போன்று தான் நம்ம ரிசல்ட் கொடுக்க போகிறோம். எப்பொழுதும் போல் நம்ம முந்தைய ரிசல்ட்டுகளை பார்ப்போம். அதை செக் பண்ணிவிட்டு பிறகு லைவ் ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸிங் ப்ளஸ் 3 டிஜிட் கெஸிங், ஆல் போர்டு கெஸிங் பார்ப்போம். சரி வாங்க, அதே போன்று இன்றைக்கும் முந்தைய ரிசல்ட் என்னன்னு பார்ப்போம். நம்ம என்ன போர்டுக்குள்ளே கொடுத்துருந்தோன்னு பார்ப்போம். சரி வாங்க பார்க்கலாம். நேற்று கொடுக்கப்பட்ட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 372. அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 027. அப்படியே 27 போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போது நம்ம சூஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா 3 மட்டும் ஏ போர்டுக்குள்ளே வந்திருந்தது. புரியுதுங்களா? நம்ம 3 கொடுத்துருந்தோம், அது மாதிரி 3 எடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7-2 பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தைய ரிசல்ட்டில் கொடுத்துருந்தோம். 7 அதுக்கு முந்தைய ரிசல்ட்டில் ஒரு சேஞ்சிங்காக கொடுத்துருந்தோம். எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா 7 சூஸ் பண்ணியிருந்தோம், 2-1 சூஸ் பண்ணியிருந்தோம். நேற்று பார்த்தீங்கன்னா 3-7 சி போர்ட்லேயே சூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 9-1 அதிகமாக எதிர்பார்த்தேன். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அதே ரிசல்ட்டை திருப்பி அடிச்சிருந்தாங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்த்தேன், ஆனால் 3 மட்டும் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தோம். என் கூட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்கள் ஏற்படுத்த முடிந்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய வின்னிங்கு போக முடியும். ஏன்னா இந்த மாதிரி தான் ஒரு சில இடங்கள்லாம் மாறி மாறி வரும். ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி மாறுகின்ற பொழுது நம்மளோட ஒத்துழைச்சி நீங்கள் ஒரு நல்ல ரிசல்ட்டை தேர்வு செஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் பாருங்கள், கொடுக்குறது எல்லாமே ஒரு ஆலோசனையாக வச்சுக்கிங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரி வாங்க லைவ் ரிசல்ட்டுக்கு போயிடுவோம். நாளைக்கு என்ன வரப்போகிறது, அதாவது 2ஆம் தேதிக்கான ரிசல்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க போகலாம். நேற்றைய பொறுத்தவரையும் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 3 டிஜிட்டில் 372. இந்த 372 எப்படி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 0க்கு 3 புரியுதுங்களா? 703 703 புரியுதுங்களா? 03 2க்கு 7, இந்த 2க்கு 7 புரியுதுங்களா? 27 புரியுதுங்களா? 27 427 புரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 27 72 புரியுதுங்களா? 272 புரியுதுங்களா? அப்போது இந்த மாதிரி நம்பர் எடுத்திருக்காங்க. இப்போது அவங்க எடுத்துக்கிறபடியே தான் நம்மளும் எடுக்க போகிறோம். அந்த அடிப்படையில் தான் நம்ம இன்றைக்கி ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏபிசி. அப்போது ஏபிசியில் இன்றைக்கான என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா என்னையை பொறுத்தவரையிலும் ஏ போர்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 6க்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 6க்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் 6க்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா 3-6, அதாவது 3-6. அப்போது 3க்கு 6ன்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? 3க்கு 6ன்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 6 நான் சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருவேளை வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 3க்கு 8. இப்போது 3க்கு 8 அப்படின்ற அடிப்படையில் ஏ போர்டுக்குள்ளே 8 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். புரியுதுங்களா? 3க்கு 6 அல்லனா 3க்கு 8ன்ற விகிதத்தில் 8 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு விகிதத்தில் 9க்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதை நம்ம 3 டிஜிட்டில் ஒரு எண்ணாக பார்த்துக்குவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 4-2 இருக்குது, 4-2-7 இருக்குது, 4-2-7. இந்த 4-2-7க்கு என்ன எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போது 2 இருக்கு இல்லையா? இப்போது 2க்கான எண்ணு பார்த்தீங்கன்னா 7 எடுத்திருந்தாங்க. இப்போ 7க்கான எண்ணு பார்த்தீங்கன்னா 5. அப்போது
2 7 5 7 5 இங்கே பார்த்தீங்கன்னா 2 7 5. அப்போது 5க்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும் பி போர்டில். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் ரிசல்ட் நான் இங்கே எழுதலை, இருந்தாலும் கொஞ்சம் வேலையின் நிமித்தமாக நம்மளால் போய் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வர முடியல. இது வாங்க பி போர்டுக்கு 5 அதாவது 7 5 பார்த்தீங்கன்னா 5க்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது 2 7 இருக்கு இல்லையா, 2 7 5. அப்போது 5க்கான வாய்ப்பு பி போர்டை பொறுத்தவரையும் இருக்குது. நெக்ஸ்ட்டு 5 இல்லை என்றால் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 9க்கான வாய்ப்பு இருக்கலாம். புரியுதுங்களா? 9க்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 7 9 2 9. புரியுதுங்களா? 7 9 2 9. அப்போது 9க்கான வாய்ப்பும் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது, பி போர்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ளே என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்தவரையிலும் என்ன நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 8க்கான வாய்ப்பு இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 7 8 புரியுதுங்களா? 7 8 இங்கே பார்த்தீங்கன்னா 2 8 புரியுதுங்களா? 7 8 2 8. அப்போது 8க்கான வாய்ப்பு சி போர்டுக்குள்ளே இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம 8 எடுக்கிறோம். இங்கே 8க்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது சி போர்டில் 8க்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம 8 எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1க்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? 1க்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 7 1 புரியுதுங்களா? 7 1 2 1 புரியுதுங்களா? அப்போது 7 1 2 1. அப்போது 2க்கான 1 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7 2 1 அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம 2 1ன்னு ஒரு வாய்ப்பு அமையுது. அந்த அடிப்படையில் நம்ம எடுக்கிறோம். புரியுதுங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 4 2 2 இருக்குது, 4 2 2ன்னு இருக்குது. அப்போது 4 2 2 1 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 1 நம்ம தேர்வு செய்யணும். புரியுதுங்களா? இதுதான் நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங். இந்த அடிப்படையில் தான் நம்ம நம்பரை எடுக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கான 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதிக்கான ரிசல்ட் சி சக்தி ட்ரா நம்பர் 422. இன்றைக்கான ஏபிசி கெஸ்ஸிங் பார்த்துருப்பீங்க. 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கேன், எக்ஸ்ட்ரா ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்கேன். ஏன்னா 9க்கான ஏ போர்டில் 9 வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் பாருங்கள். 4க்கான ஒரு என்ட்ரியும் இருக்குது. அந்த அடிப்படையில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஆல் போர்டில் 8 5 கொடுத்துருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன். ரெண்டுமே ஸ்ட்ராங்குன்ற அடிப்படையில் நான் உங்களுக்கு 2 நம்பரையும் கொடுத்துருக்கேன். அந்த அடிப்படையில் பார்த்துங்க. இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். எல்லாத்தையுமே ஒரு ஆலோசனையாக பயன்படுத்துங்க. நம்மளதை வச்சு ஆலோசனை பயன்படுத்துங்க. செக் பண்ணுங்கள், ஒரு வாட்டிக்கு செக் பண்ணுங்கள். இதுலேருந்து மாற்று எண்கள் இருந்தாலுமே உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்பர் கொடுத்துட்டோம். இதை தாண்டி வேறு ஏதோ ஒன்று அமையுதுன்னா அப்போ அந்த நம்பரவே ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன். இதுலேருந்து ஒரு எண்ணை சூஸ் பண்ணிங்க. இதை தாண்டி ஒரு எண்ணை சூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வின்னிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்துங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் சந்திக்கிறேன்.